மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. ஏய் பாரு, நீ செல்லக்குட்டி எப்ப வந்த? வந்ததும் இந்த பேத்தியை பார்க்காம இங்க என்ன அம்மா கிட்ட கதை பேசிட்டு இருக்க? அடி உன்னை உதைக்க போறேன் பாத்துக்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வாயை பிடிச்சி தச்சிட போறேன் பாரு. பாட்டியை பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கேன். பாட்டியும் அப்படிதான் கூப்பிடுறேன், அம்மாவையும் அப்படிதான் கூப்பிடுறேன். மரியாதைங்கிறது கொஞ்சம் கூட இல்ல. எல்லாம் அர்ஜுன் கொடுக்குற செல்லம் தான். அர்ஜுன் என்னைக்கு உன்னை உதைக்கிறான்னு தெரியல. அன்னைக்குதான் நீ திருந்த போற பாத்துக்கிட்டு. மருமகளே, அஞ்சுலயே வளைச்சிட்டு இருக்கணும். அப்ப நம்ம வளைக்காம விட்டுட்டு செல்லம் கொடுத்துட்டோம். இப்ப 50ல வளைக்கணும்னு நினைச்சா முடியுமா? அதெல்லாம் முடியாது. இப்போ 16-18 வயசுல இருக்கு. இனி வளைக்கணும்னு நினைச்சா அது வளையாது. நம்ம வளைக்கணும்னு நினைக்கிறோம் பாரு, அந்த எண்ணம் தான் உடஞ்சு போகும் பாத்துக்க. என்ன நீ அம்மா கிட்ட ஏத்தி கொடுக்குறியோ? அப்ப நான் உன்னை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதா பாரு? ஏன் ராசாத்தி, நான் உன்னை அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லலடி தங்கம். உள்ள கூப்பிட பார்த்துதான் வெளியில போனாலும் வரும். அதுதான் சொல்றேனே. நீ உள்ள என்ன வேணாலும் சொல்லிக்க. அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடு, அப்பாவை கூப்பிடு, என்னையும் கூப்பிடு, யாரை வேணாலும் கூப்பிடு. ஆனா போற இடத்துல இப்படி இருந்துடக்கூடாதுங்கிற. பேர் கூப்பிடறதுக்கு தான் பேர் வச்சிருக்கோம். ஓ பாட்டி, நான் பேர் சொல்லிதான் கூப்பிடுவேனே. இஷ்டம் தான் அவங்க இருக்கட்டும், இல்லைன்னு கிளம்பி போட்டோம். பாத்தீங்களா அவ வாய் கொழுப்ப பாத்தீங்களா? இப்படிதான் அதை பேசிட்டு தெரியறாளே இவன். அவளுக்கும் அர்ஜுன் கொடுக்குற செல்லம் தான் காரணமே. இவளை போற இடத்துல என்ன பண்ண போறான்னு எனக்கு ஒன்றும் புரியல. கற்றவன் ரொம்ப கஷ்டப்படுவான்னு நினைக்கிறேன். அவளை பேர் சொல்லிதான் கூப்பிடுவேன்னு சொல்லாம சொல்லிட்டு இருக்கா பாருங்க. ஆமா பாரு, நான் பேர் சொல்லிதான் கூப்பிடுவேன். சரின்னு சொன்னாதான் அவனை கல்யாணமே பண்ணுவேனே. அது சரி, நீ சொல்றதுக்கெல்லாம் ஏன் தலை அசைக்கிறான்னு தெரியலையே. பாப்போம் எங்க இருக்கான்னு தெரியல. என் பேராண்டி எங்க இருந்தாலும் உன்கிட்ட ஓடி வந்துருவான். கவலைப்படாத. நான் என் படி கவலைப்படணும்? என்ன கட்டுறதுக்கு அவன் படி கவலைப்படணும். ஆமா ஆமா, இதையாவது உண்மையை சொன்னியே. உன்னை கட்டுறதுக்கு அவன் தான் கவலைப்படணுமே. பாவம், எந்த புள்ள வந்து உங்ககிட்ட சிக்க போறான்னு தெரியல. அதை நினைச்சாலும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பாரு எப்ப பார்த்தாலும் அம்மா இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பாரு நான் பண்ணிட்டேன்? இப்படி எல்லாம் பேசுறது தப்பா? ஐயோ என் செல்லமே, தப்பு இல்லடி. நானும் சொல்றேன்ல, வீட்டுக்குள்ள என்ன வேணாலும் பேசிக்கலாம். வெளியில போகும்போது நம்ம மாத்திக்கணும். அததான் அம்மா காரி உங்ககிட்ட எதிர்பார்க்கறா. ஆனா நீ எங்க அதை செய்ய மாட்டியே. பாரு, நீயும் கூட சேர்ந்து அட்வைஸ் பண்ணாத. சரி பாரு, ஊர்ல இருந்து வந்திருக்கல, இன்னைக்கு என்ன நல்லா கொண்டு வந்திருக்க? ஆமா, நீ மட்டும் வந்திருக்க, தாத்தா வரலையா? அது சரி, என் பேத்திக்கு தான் என் ஊர்ல வளையற எதுவுமே பிடிக்காது. கம்பு பிடிக்காது, கேழ்வரகு பிடிக்காது, அப்புறம் மக்காச்சோளம் அதுவும் பிடிக்காது, ஆள்வலி கிழங்கு இதெல்லாம் உடம்புக்கு நல்லது. ஆனா இது எதுவுமே உனக்கு பிடிக்காது. உன்னை கேட்டா என்ன சொல்லுவ? இந்த பீஸா பர்கரு சோர்கருன்னு அது இதுன்னு சொல்லி கிடப்ப. இதெல்லாம் அங்க விளையலமா. அங்க விளைஞ்சா நான் கண்டிப்பா கையோட பிடிங்கிட்டு வந்துருவேன். இங்கதான் விளையுது போல இருக்கு. விளையாத பிடிங்கி நீயே தின்னு. பாரு, நீ எனக்கு கிண்டல் பண்றேன்னு எனக்கு தெரியுது பாரு. ஓ பாரு, சரி சரி, எனக்கு டைம் ஆகுது. நான் காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு என் பாரு கூட நிறைய சண்டை போடுறேன். என் பேத்தி காலேஜுக்கு போறா. போயிட்டு வாடி, நீ போயிட்டு வா. 2 பேரும் மாறி மாறி வாய் அடிச்சுப்போம், சரியா? சரி பாரு, லவ் யூ பாரு. நான் கிளம்பிட்டான். அம்மா அண்ணங்கம்மா. ஏய் அர்ஜுன் அவன் அப்பவே கிளம்பிட்டான். ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் அப்பவே கிளம்பி போயிட்டான். அம்மா என்னம்மா, அண்ணன் என்ன காலேஜ்ல டிராப் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். இப்படி சீக்கிரம் போயிட்டாங்க? அடே எல்லாட்டு தங்கமே, அவன் பொண்டாட்டியே கூட்டிட்டு போய் விடல. அவன் முறை முறைக்கு ஆட்டோல போடின்னு சொல்லி கிளம்பிட்டான். அப்படி இருக்கவன் உன்னையா கூட்டிட்டு போய் விடுவான்? பாட்டி, அண்ணன் கரெக்டா தான் செஞ்சிருக்காங்களே. அண்ணன் போய் அதை கூட்டிட்டு போய் விடணுமா? அண்ணனுக்கு என்னத்தாலே ஏதான்? ஏன் அதுக்கு தனியா போக தெரியாதா என்ன? அதுவா? அதுனா எதுமா? அதுனா எங்க வீட்டுக்கு ஒரு தண்டம் ஒண்ணு வந்திருக்கேன், அததான் சொல்றேன் பாட்டி. அடியாத்தி, அன்னிக்காரியா நீ எப்படி பேசுற? அண்ணியா? யார் அண்ணி? அதெல்லாம் எனக்கு அண்ணியா? எனக்கெல்லாம் அண்ணியா வரதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி அதுங்க கிட்ட எல்லாம் கிடையாது. பாரதி, வாயை உடைச்சிருவேன்னு சொல்லிட்டேன். மருமகளே இருமா, பேத்தி என்ன சொல்றான்னு நானும் கேட்கணும்ல. இரு, அப்பதானே யார் மனசுல என்னென்ன இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்க முடியும். அமைதியா இரு மருமகளே, நான் பாத்துக்கிறேன். அதுக்கு இல்லத்தே கமலம், அத்தைதான் சொல்றேன்ல, அமைதியா இரு. சரிங்க அத்தை. எடுத்தாங்க. என்னம்மா உனக்கு கோவம்? என்ன பாட்டி, எங்க பிரியா அண்ணி தான் எங்க வீட்டுக்கு அண்ணியா வருவாங்க நான் நினைச்சேன். ஆனா கடைசி டைம்ல என்னென்னமோ ஆயிடுச்சு தெரியுமா? இப்போ இதுங்கெல்லாம் எங்க வீட்டுக்கு வந்திருக்குங்க. எனக்கு இதுங்கெல்லாம் பார்க்கவே சுத்தமா பிடிக்கல பாட்டி. அதுலயும் இப்போ ஒண்ணு நம்ம வீட்டுல இருக்கேன், அது முகர கட்டிய பார்க்கவே எனக்கு ஆத்திரமா வருது பாட்டி. ரொம்ப இரிட்டேட் ஆகுது பாட்டி. அதால அண்ணன் லைஃபே போயிடுச்சு தெரியுமா? அண்ணன் சிரிச்சு ரொம்ப நாள் ஆகுது தெரியுமா? இது எப்ப நம்ம வீட்டுக்கு வந்ததோ அப்பல இருந்து அண்ணன் கிட்ட என்ன சிரிப்பே போயிடுச்சு. அண்ணன் என்கிட்ட இப்ப சரியாவே பேசுறது இல்ல தெரியுமா? என்கிட்ட மட்டும் இல்ல, யாருக்கிட்டயுமே சரியா பேசுறது இல்ல. அண்ணன் உருனே இருக்கு. அண்ணன் கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி. அண்ணன் மனசுல பிரியாணி தான் இருக்காங்களே. பிரியாணி கல்யாணம் பண்ண முடியலன்னு அண்ணன் ரொம்ப தவிக்கிறாங்க. ஆனா அண்ணன் வாழ்க்கையில இது ஏமனாட்ட வந்து உட்காந்துட்டு இருக்கு. பாட்டி, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? சொல்லுடி லட்டு தங்கமே, என்ன பண்ணணும்? இப்பதான் நீ வந்துட்டல பாரு. பாரு, எனக்கு இதை பார்க்கவே பிடிக்கல பாரு. இது நம்ம வீட்டுல இருக்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு பாரு. இதை எப்படியாவது நம்ம வீட்டை விட்டு துரத்தணும் பாரு. நீ தான் அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுக்கணும் பாரு. இது வீட்டை விட்டு போனாதான் அண்ணன் நிம்மதியா இருக்கும் பாரு. அண்ணனுக்கு பிரியாணி நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் பாரு. ஏதாவது ஒண்ணு பண்ணி இதை நம்ம வீட்டை விட்டு துரத்திடலாமா? பாரதி, இங்க பாரு, பாட்டி இருக்காங்களேன்னு பாக்குறேன். இன்னும் சப்பன்னு அரைஞ்சிடுவேன் பாத்துக்க. கமலம் அமைதியா இருமா, நான் பேத்திக்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. அம்மாடி லட்டு, இப்ப உனக்கு உன் அண்ணி கறியை பிடிக்கல அப்படிதானே? ஐயோ பாரு, அது எனக்கு அண்ணி அண்ணி சொல்லாத பாரு.
அது இன்னும் கேட்க கேட்க எனக்கு இரிட்டேட் ஆகுது பாரு. சரி சரி, நான் அவளை உன் அண்ணின்னு சொல்லல. இப்போ உனக்கு என்ன, அவளை இந்த வீட்டை விட்டு துரத்திடணும். அப்படி துரத்திட்டா உன் அண்ணங்காரன் சந்தோஷமா இருப்பான்னு உனக்கு நினைப்பு, அப்படிதானே? ஐயோ பாரு, அப்சல்யூட்லி கரெக்ட் பாரு. இது மட்டும் வீட்டை விட்டு போயிடுச்சுன்னா அண்ணன் கண்டிப்பா சந்தோஷமா இருப்பாங்களே. எங்க பிரியா நீ இந்த வீட்டுக்கு வந்துருவாங்க. அவ்வளவு ரெடி இல்லாட்டு நீ வேணா பாரு, இவளை எப்படி வீட்டை விட்டு துரத்துறேன்னு நீ பாரு. பாரு நீ தான் பாரு என் செல்லமே, லவ் யூ பாரு. நான் கேட்டது உடனே செய்யறேன்னு சொன்ன பத்தியா? நீ தான் பாரு என் செல்லம், என் செல்ல குட்டி, என் பட்டு குட்டி பாரு. தெரியலட்டு, மத்தத நான் பாத்துக்கிறேன். நீ காலேஜுக்கு கிளம்பு, உனக்கு காலேஜுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுல. ஓ நீ கிளம்பு. சரி பாட்டி, நான் ஈவினிங் வந்து பேசுறேன். பை. கிளம்புறேம்மா, பை. ஏய் டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து வச்சிட்டியா? போமா, எனக்கு பிடிக்காத லஞ்ச் பண்ணி வச்சிட்டு எடுத்துட்டே வர கேக்குறேன். எனக்கு அது வேண்டாம், நான் காலேஜ்ல வாங்கிக்கிறேன். அண்ணனை கேஷ் ஜிபே பண்ண சொல்லி நான் வாங்கிக்கிறேன். நீ இப்படி திமிர எடுத்து தெரியறதுக்கு காரணமே அர்ஜுன் தான். அவன் மட்டும் உன்னை கண்டிக்க வேண்டிய விதத்துல கண்டிச்சதுன்னா நீ கரெக்டா இருந்திருப்ப. போமா, நீ எப்பவுமே இப்படிதான் பேசிட்டே இருப்ப. நான் கிளம்புறேன். பாரு பை. பை பாரு, லவ் யூ டார்லிங். நான் கிளம்புறேன். சரி லட்டு, பாத்து திரும்ப போயிட்டு வா. போ. அத்தை என்னத்த இவளுக்கு ஏத்த மாதிரி பேசியிருக்கீங்க? கமலம், உன் பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். இதோ உன் பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து என் பேர மனசுல என்ன இருக்குன்னு தெரியணும், என் பேத்தி மனசுல என்ன இருக்குன்னு தெரியணும். நீ கவலைப்படாத, இவளை மாற்ற வேண்டியதும் என் பொறுப்பு. கூடிய சீக்கிரமே இவளே மாறிடுவா. இவ தான் என் அண்ணின்னு அவ வாயாலே நான் சொல்ல வைக்கிறேன். பொறுத்து இருந்து பாரு கமலம், இனிமே தானே என் ஆட்டத்தை ஆரம்பிக்க போறேன். அடடே, வாங்க 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 நிலா மிஸ், எப்படி இருக்கீங்க? யாரு தன் தங்கச்சி கல்யாணத்துக்கு போறேன், அதுக்காக லீவ் வேணும்னு கேட்டுட்டு போனாங்க. இப்போ என்னடானா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்களே, அதுவும் எங்களை மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட சொல்லாம. அப்படிதானே நிலா மிஸ்? ஹே ஜெனி, என்னடி எதுக்கு இப்போ கலாச்சிட்டு இருக்கேன்? நானே உங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ணணும் தான் ஓடி வந்திருக்கேன் தெரியுமா? நான் அப்போவே ஸ்கூலுக்கு வந்திருப்பேன். ஸ்கூலுக்கு வர முடியாம ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்லாம் இருந்ததா, அதான் என்னால் வர முடியல. நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? உங்ககிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணணும்டி, அதுக்கு தான் வந்தேன். ஆனால் நீ என்னடானா இப்போவே என்னை ஓட்ட ஆரம்பிச்சிட்ட. இப்படியெல்லாம் ஓட்டாத, பேசாதடி. எனக்கு உன் மேலே செம்ம கோவம். ஏய் லூசு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுதான், அதுக்காக எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணி இன்ஃபார்ம் பண்ண மாட்டியா? நீ எங்கே இருக்கேனே தெரியல தெரியுமா? அம்மா வீட்டில் இருக்கியா இல்லை வேற எந்த ஏரியாவில் இருக்குன்னு கூட எனக்கு எதுவுமே தெரியல. உன்னை பார்க்கணும்னு எவ்வளோ துடிச்சேன் தெரியுமா? கேட்டு பாரு, கிருஷ்ணவேணி மிஸ் கிட்ட நீ கேட்டு பாரு, அவங்களே சொல்லுவாங்க. ஆமா ஜெனிஃபர் மிஸ் ரொம்ப தவிச்சிட்டாங்க தெரியுமா? உங்க விஷயம் கேள்விப்பட்டதும் அவங்க கையை ஓடல காலை ஓடல. ஐயோ என் நிலாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அவளுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணம் நடந்துருச்சு. அவ ஏற்கனவே லைஃப் ரொம்ப வெக்ஸ் ஆன மாதிரி இருப்பான். இப்போ பிடிக்காத ஒரு மேரேஜ் வேற நடந்துருச்சு. அவ என்ன பண்றா ஏது பண்றான்னு தெரியலன்னு உங்களை நினைச்சு இந்த 4-5 நாள் ரொம்ப குழம்பிட்டாங்க மிஸ். முதல்ல அவங்கள சமாதானப்படுத்துங்க. நீங்க 2 பேரும் பேசுங்க. அங்க பிரின்சிபல் கூப்பிட்டு வந்தாரு, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். ஓகே வேணி மிஸ், நீங்க போங்க, நீங்க போய் சாரை பாருங்க. ஏன் ஜெனிய நான் எப்படி சமாதானப்படுத்தணும்னு தெரியும், நான் படுத்துக்கிறேன், நீங்க போங்க மிஸ். அது சரி, நீங்க 2 பேராவது சண்டை போட்டுக்கிறாது. இப்ப 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரத்துல பார்த்தாக்கா 2 பேரும் மாறி மாறி சாப்பாடு ஊட்டி கொஞ்சிப்பீங்க. அப்பப்பா, உங்க சண்டைக்குள்ள நான் வரல மிஸ். சரி சரி, நான் போறேன். சரிங்க மிஸ், நீங்க போங்க. ஹலோ 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 டியர் செல்லக்குட்டி, என் செல்லத்துக்கு இப்ப என் மேல ரொம்ப கோவமோ? பேசாதடி, நான் சொல்லிட்டேல எனக்கு உன் மேல செம்ம கோவம்னுட்டு. ஒரு ஃபோன் கூட பண்ணல நீனு. சரி நீ தான் பண்ணல, விச்சுக்கு என்னடி? அவன் கூட எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லல தெரியுமா? அக்கா இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சுக்கான்னு அவன் கூட எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லல தெரியுமா? யாரோ 3வது மனுஷங்க மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன் நான். நீயும் என்னன்னு சொல்லல, அவனும் என்னன்னு சொல்லல. போங்கடி, அப்போ இவ்வளோதான் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு? தெரிஞ்சிச்சு, இவ்வளோதான் போல இருக்கு. நீ இதை அப்போவே சொல்லியிருக்கலாம்ல. நான் தான் போல இருக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நான் தான் பைத்தியக்காரி மாதிரி நினச்சிட்டு இருந்திருக்கேன் போல இருக்கு. இப்போ தான் தெரியுது, நான்லாம் ஒன்றும் அப்படி இல்லை, ரொம்ப டிஸ்டன்ஸ் தான்னுட்டு. அதை நீங்கள் காமிச்சிட்டிங்களே. என்னம்மா என்னடி நீ இப்படி பேசுகிற? உனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணி என்னால் இன்ஃபார்ம் பண்ண முடியலனா அப்போ நான் எவ்வளோ பெரிய சுச்சுவேஷனில் மாட்டி இருந்திருக்கேன்னு நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்ல. என்னடி ஜெனி, இந்த 4-5 நாளில் என் லைஃப்பில் கெட்டதும் நடந்துருச்சு, நல்லதும் நடந்துருச்சு. இது எல்லாமே உன்கிட்ட தான் சொல்லணும்னு ஓடி வந்திருக்கேன். நீ என்னடனா என் மேலே கோவிச்சுக்கிற. சாரி செல்லுக்குட்டி, ஐம் ரியலி சாரி. என்ன வேணா 2 அடி அடிச்சுக்க. உன் மேலே என் மேலே உனக்கு கோவம் இருக்கல, நீ வேணா 2 அடி அடிச்சுக்க. அப்போ வந்து உன் கோவம்லாம் குறையுதான்னு பார்ப்போம். என்ன நான் அடிக்க மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா? அடிப்பேன், செம்மையாக அடிப்பேன்டி. நீ விஷயத்த சொல்லு, சொன்னதுக்கப்புறம் அவளை மாத்துன்னு மாத்தல. என் பேர் ஜெனி கிடையாதுடி, உன்னை இன்னைக்கு மாவாட்டுறதே சரி. சரி சரி, எல்லா விஷயமும் சொல்றேன், லஞ்ச் டைம்ல சொல்றேன். இப்போ நம்ம கிளாஸ் ரூம் போலாமா? ஹலோ நிலா மிஸ்,
உங்களுக்கு பதிலா சப்ஸ்டியூட் போட்டாச்சு இல்லாம அவங்க தான் இப்போ மேக்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 பீரியடும் கிடையாது. உங்களுக்கு ஆஃப்டர்நூன் மேலே தான் பீரியட்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு எந்த பீரியட்ஸும் கிடையாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே போய் ஸ்டாஃப் ரூமில் தான் இருந்து பெண்டிங் ஒர்க்ஸை பார்க்கணும். போங்க போய் அதை பாருங்க மேடம். ஜெனி என்னடி சொல்ற? எனக்கு பதிலாக சப்ஸ்டியூட் போட்டிருக்காங்களா? யாரு யாரு போட்டிருக்காங்க? வேற யாரு? அதான் உன் பின்னாடியே ஜூல்லி விட்டுட்டு திரிவாருல்ல, அதான்டி விக்ரம் சார், மேக்ஸ் சார். அவரை தான் உனக்கு பதிலாக போட்டிருக்காங்களே. அவரை போடலை, அவரை தான் வாண்டடாக கேட்டுட்டு உன் கிளாஸ்க்கு போயிருக்காரு. ஜெனி ஏறுமே, என்னடி ஜுல்ல அது இதுன்னு பேசிட்டு இருக்க? யாராவது கேட்டா என்ன ஆகுறது? தெய்வமே, இந்த மாதிரிலாம் எதுவும் பேசி வைக்காத சொல்லிட்டேன். அட என்னடி நீலா, விக்ரம் சார் தான் உன் பின்னாடி லோன்னு அலைஞ்சிட்டு இருக்காரு. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதே இன்னும் விக்ரம் சாருக்கு தெரியாது. அவளை தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், சொல்ல முடியாது. ஹார்ட் அட்டாக்ல ஸ்பாட்லேயே போய் சேர்ந்தாலும் சேர்ந்துவாருன்னு நினைக்கிறேன். அம்மாடி தெய்வமே, இந்த மாதிரிலாம் பேசி பொருளையை கலப்பி வைக்காத. தயவு செஞ்சு உன் வாயை நீ மூடுமா. யாரும் எதுவும் நினைக்கலனாலும் நீ பேசியே நினைக்க வச்சிட போல இருக்கு. ஏய், முன்னாடியாவது வேறடி, இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி எதுவும் பேசி வைக்காத. ஸ்கூல்ல யாராவது ஏதாவது கேட்டு தொலைய போறாங்க. நீலா, நான் சொல்றதை இப்போ வரைக்கும் நீ விளையாட்டவே நினைச்சிட்டு இருக்க நீலா. நான் உனக்கு சீரியஸா தான் சொல்றேனே. அப்போ மட்டும் இல்ல, இப்போ வரைக்கும் விக்ரம் சார் உன் மேல பைத்தியமா தான் இருக்காரு. உனக்கு தான் புரியலன்னு நினைக்கிறேன். ஏய், உனக்கு ஒன்று தெரியுமா? உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கூட நான் விக்ரம் சாரே பேசாம இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் தெரியுமா? நீ தான் விக்ரம் சார் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற. ஆனா விக்ரம் சார் அப்படி கிடையாது. உன்னை எந்த அளவுக்கு விரும்புறாருன்னு எனக்கு தாண்டி தெரியும். நீ எங்க போனாலும் உன்னை இப்படி அப்படி இப்படி அப்படின்னு வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே இருப்பாருடி. ஜேனி, இப்போ நீ என்கிட்ட வீணா உதவ வாங்கிட்டு போக போறேன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நானே ஏற்கனவே ஏதோ பிரச்சனையில இருந்து இப்பதான் கொஞ்சம் வெளியில வந்த மாதிரி இருக்கேன். நீ வேற புதுசா எதனா பிரச்சனையை கலப்பி விட்டுறாதடி. சரி, நான் போறேன், ஸ்டாஃப் ரூமுக்கு போறேன். நம்ம லஞ்ச் டைம்ல பேசுவோம். நீயும் போய் கிளாஸை பாரு. கிளாஸை முடிச்சுட்டு கரெக்டா லஞ்ச் டைமுக்கு வா. நான் உங்ககிட்ட நிறைய சொல்லணும்டி, சரியா? கண்டிப்பாடி, லஞ்ச் டைம்ல மீட் பண்ணுவோம், சரியா? சரி, நான் போறேன், கிளாஸ்க்கு போறேன், டைம் ஆகுது. அங்க பசங்க கத்திட்டு இருப்பாங்க, நான் போறேன். அதெல்லாம் போயிட்டு இருப்பான், ரெகுலரா போறது தானே, அதெல்லாம் போயிருப்பான். ஆனாலும் நம்ம கூட்டிட்டு போய் ட்ராப் பண்ணிருக்கணுமோ? என்னடா அர்ஜுன், யாருக்கும் எப்படி எப்படி ஹெல்ப் பண்றோம். இவன் நம்ம கூட நம்ம வீட்லயே இருக்கான். இவனை கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல ட்ராப் பண்றதுனால நான் எங்க குறைஞ்சிட போறேன்? கூட்டிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துருக்கணுமோ? டே அர்ஜுன், ரொம்ப தப்பு பண்ணிட்டடா. பாவம், ஆட்டோல போறேன்னு சொன்னான், மறுபடியும் ஆட்டோல போகணும்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன். சே, என்னடா அர்ஜுன், நீ ஏன்டா இப்படி இருக்க? டேய், நீ அவளை வேற மாதிரி நினைக்கிற? ஒரு நல்ல ஃப்ரெண்டா அப்படி நினைச்சு கொண்டு போய் ட்ராப் பண்ணலாம்ல. இப்போ வரைக்கும் நம்ம அப்படிதானே நினைச்சிட்டு இருக்கோம். பாவம்டா, அவளை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துருக்கணும். ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நான் தான் ட்ராப் பண்ணல, ஒரு வார்த்தை ஸ்கூலுக்கு போயிட்டு சார் இந்த மாதிரி நான் ஸ்கூலுக்கு வந்துட்டேன் சார்னு அவ சொல்லலாம்ல. அப்படியே நானும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேனான்னு ஒரு வார்த்தை கேட்கலாம்ல. அது சரிடா அர்ஜுன். டே அர்ஜுன், இப்ப நீ சொன்ன இந்த வார்த்தைய ஏன் நீயே கேட்கலாம்ல. போன் பண்ணி என்ன ஸ்கூலுக்கு போயிட்டியான்னு ஒரு வார்த்தை நீ கேட்கலாம்ல. ஏண்டா நீ கேட்க மாட்டியா, அவ மட்டும் கேட்கணும்னு எதிர்பார்க்கறேன். இது எந்த ஒரு நியாயம்டா? அது நான் கேட்டா அது தப்பா எடுத்துப்பாங்கல்ல. நான் வேற அர்த்தத்துல கேட்கறதா நினைப்பாங்கல்ல. அது சரிடா அர்ஜுன், நீ கேட்டா இப்படி நினைப்பாங்க, அந்த பொண்ணு கேட்டா வேற மாதிரி நினைப்பாங்களா? நீ கேட்டாலும் சரி, அவ கேட்டாலும் சரி, நினைப்புங்கிறது ஒரே நினைப்பு தான். ஆமா, அவதான் ஆட்டோல போயிட்டால, போனா போகட்டும்னு விட வேண்டியது தானே. எதுக்கு இவ்வளவு யோசனை அவளை பத்தினது? அதெல்லாம் ஒன்றும் தப்பான அர்த்தம்லாம் இல்ல. இருந்தாலும் காலையில பாட்டி அவ்வளவு தூரம் சொன்னாங்க அவளை கூட்டிட்டு போய் விடுன்னு. நான் தான் கேட்காம மறுபடியும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. ஒருவேளை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துருக்கணுமோன்னு அப்படி தோணுது. இங்க உட்காந்து புலம்புறதுக்கு அதுக்கு காலையிலே பாட்டி சொன்ன போது செஞ்சிருக்கலாம்ல. அதுவும் செய்யல. இப்ப அதை பத்தி பேசி நம்ம என்ன பண்ண முடியும்? அடுத்து என்ன பண்ணலாம்? அதுக்கு எதனா ஐடியா சொல்லு. ஏ அர்ஜுன், என்னடா ஐடியா கேட்கற? அப்போ டேய் உடனே எங்கேயும் போயிடாத. அவ பாவம் தனியா போயிருக்கால, அந்த அர்த்தத்துலதான் சொன்னேன். நீ வேற எங்கேயும் போயிடாத, மற்றபடி எதுவும் கிடையாது. இப்ப என்ன பண்ணலாம் அதை சொல்லு. அர்ஜுன், டே அர்ஜுன், அதான் கேட்கறல, ஐடியாவை சொல்லுடா. இதெல்லாம் ஐடியா சொல்லுன்னு பார்த்தா அமைதியா இருந்தா எப்படி? ஐடியாவா? இவன் என்ன கேட்டான்? எதுக்கு இப்ப நம்ம கிட்ட ஐடியா கேட்கறான்? ஏண்டா என்ன விஷயம்னு சொல்லாம ஐடியானாக்கா நான் என்னடா ஐடியா கொடுக்கறது? இப்ப நீ ஐடியா கொடுக்க போறியா இல்லையா? இங்க பாரு, ஒன்னும் ஐடியா கொடு, இல்லைன்னா என்ன தொல்லை பண்ணாத. இங்க இருந்து போயிடு. என்னது இங்க இருந்து போகவா? என்ன ஆச்சு இவனுக்கு? டேய், என்ன விஷயம்னு சொன்னாதானடா நான் ஐடியா கொடுக்க முடியும். விஷயத்த சொல்லாம ஐடியானா
நான் என்னடா கொடுக்க முடியும்? நான் ஐடியா கொடுக்கலன்னு என்ன வெளியில வர போன்னு சொல்றானே. டேய் அர்ஜுன், அர்ஜுன். ஆஹா, இவனா? இவன் எப்ப வந்தாலும் தெரியலையே. டேய் அர்ஜுன், இவன் வந்தது தெரியாம நீயே புலம்பிட்டு இருந்திருக்கியே. இதை வேற இவன் பார்த்து தொலைச்சிட்டான். இப்ப இவன் என்ன நம்மளை போட்டு வாருவான்னு தெரியலையே. ஏதாவது சொல்லி சமாளிப்போம். அர்ஜுன், டேய் அர்ஜுன், ஏன்டா கத்துற? இங்க தானே இருக்கேன். எதுக்கு இந்த கத்துற? என்ன விஷயம் சொல்லு. ஏன்டா கத்துறனாவா? டேய், 1/2 மணி நேரமா வந்ததுல இருந்து அர்ஜுன் அர்ஜுன் கூப்பிட்டு இருக்கேன்டா. நீ என்னமோ ஐடியா சொல்லு ஐடியா சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கேன். டேய், என்னடா ஐடியா வேணும் உனக்கு? விஷயத்த சொல்லாம ஐடியா சொல்லுன்னு சொல்ற. அது சொல்லலன்னு என்ன வெளியில போன்னு சொல்ற. என்னடா ஆச்சு உனக்கு? ஆஹா, எப்பயும் வந்திருக்கான் போல இருக்கு. டேய், இவன் வந்துட்டு தெரியாம இப்படியாடா பெண்ணாத்திட்டு இருப்ப. இவனை வேற சமாளிக்கணுமே. ஏதாவது சொல்லி சமாளிப்போம். என்னது ஐடியா கேட்டனா? யாரு? நானு உன்கிட்ட ஐடியா? ஏய், என்னடா? என்ன காலையிலேயே போட்டுட்டு வந்துட்டியா என்ன? என்னது காலையில போட்டுட்டு வந்துட்டேனா? அட பாவி. டேய், நான் சாப்பிடுவேன் தான். அதெல்லாம் வீக்கெண்ட்ல மட்டும்தான். இந்த மாதிரி வீக் டேஸ்ல எல்லாம் சாப்பிட மாட்டேன்டா. அதுலயும் ஆபீஸ்க்கு வரும்போது சேச்சா, நான் அது நினைச்சு கூட பார்க்க மாட்டேன்டா. டேய், இப்ப பேசுறத வச்சு பார்க்கும்போது நான் சாப்பிடல. எனக்கு தெரிஞ்சு நீ தான் வீட்டுல இருந்து வரும்போது சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். என்னடா ஃபாரின் சரக்கா என்ன? நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டு இங்க போதையில வளர்ட்டு இருக்கியோ? டேய், அப்புறம் என்னடா என்ன மட்டும் காலையிலே போட்டுட்டு வந்துட்டேன்னு கேக்குற? உன்னை கேட்டா உனக்கு எவ்வளவு கோவம் வருது? டேய், நான் ஒன்னும் உளரலையே. நீ தான் ஏதோ உளறிட்டு இருக்க. நான் ஐடியா கேட்டேங்கிற, ஐடியா சொல்ல நான் வெளியில போகணும்னு சொன்னேன்னு சொல்றேன். அப்படி நான் எதுவுமே சொல்லலையே. என் வழியில நான் பார்த்துட்டு இருக்கேன். சொல்லலையா? இல்லையே. இப்ப இவன் சொன்னானே. இப்ப இவன் ஐடியா சொல்லு ஐடியா சொல்லுன்னு நம்மளை கேட்டானே. இவன் இப்ப சொல்லலாங்கிறான். ஒருவேளை நம்ம தான் மனப்பிராந்தில இருந்துட்டோமோ? அப்பாடா, அவனே குழம்பிட்டான். இனிமே அவனுக்கு அவனே குழப்பிப்போம். நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இல்ல இல்ல, நான் வரும்போது இவன் சொன்னான். ஆனா இப்ப சொல்லலன்றானே. அர்ஜுன் பொய் சொல்ல மாட்டான். ஆனா இப்ப சொல்ற மாதிரி இருக்கே. நம்ம வரும்போது ஐடியா கேட்டானே. அது சரி, இவன் எதுக்காக நம்ம கிட்ட ஐடியா கேட்க போறான்? ஆமால, அர்ஜுன் நம்ம கிட்ட போய் எதுக்காக ஐடியா கேட்க போறான்? சே, அவனே ஒரு புத்திசாலி. பிசினஸை பத்தி அவனே எல்லாமே முடிவெடுப்பான். ஸோ கண்டிப்பா அவன் நம்ம கிட்ட ஐடியா கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நான் தான் மனப்பிராந்தில இருந்துட்டேனோ? ஷரத், ஆமாண்டா. வீணா அர்ஜுனை போய் சந்தேகப்படுற. நீதான்டா ஏதோ மனப்பிராந்தில இருந்துட்ட. ரைட்டு, அவனே ஒரு முடிவுக்கு வந்துட்டான். அவனே குழப்பிக்கிட்டான். இனியாவது எதுவும் புலம்பாம இருக்கணும். இவன் முன்னாடி புலம்பி கிளம்பி வச்சுட்டோம். இவன் வேற மாதிரி முடிச்சு போட்டுருவான். எப்பா, ஆமாண்டா அர்ஜுன், நான் தான் ஏதோ மனப்பிராந்தில இருந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீ ஏதோ என்கிட்ட ஐடியா ஐடியான்னு கேட்ட மாதிரி இருந்ததா? நான் ஐடியா சொல்லலன்னு ஒண்ணு நீ வெளியில போன்னு சொன்ன மாதிரி இருந்ததா? அதான்டா, வேற ஒண்ணும் இல்ல. நான் தான் ஏதோ மண்டை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாரிடா அர்ஜுன். பாத்தியா, நீதான் மண்டை குழப்பத்துல என்னென்னமோ பேசியிருக்க. நான் போய் உன்கிட்ட ஐடியா கேட்பேனா? அதான் நல்ல வேலை தப்பிச்சடா அர்ஜுன். ஆமாண்டா அர்ஜுன், நீயாவது என்கிட்ட ஐடியா கேட்கறதாவது. பிசினஸ்ல நீ தான் டாப்பர் ஆச்சே. அதனால நீ என்கிட்ட அதை பத்திலாம் கேட்க மாட்ட. இருக்கட்டும். சரி அர்ஜுன், ஆமா, நீ இன்னைக்கு ஜாபுக்கு வந்துட்ட. சிஸ்டர் தனியா வீட்டுல இருக்காங்களா என்ன? அவங்களுக்கு உங்க வீடெல்லாம் செட் ஆயிடுச்சான்? அம்மா அப்பா பாரதி கூட எல்லாம் மிங்கிள் ஆயிட்டாங்களா? அதெல்லாம் அம்மா கூட மிங்கிள் ஆயிட்டான். அப்பாவுக்கு தான் ஆல்ரெடி பிடிக்கும்ல. பாரதிக்கு அவளுக்கு தான் ஆகல. ஏதோ போகுது. இப்போ அவ வீட்டுல தான் இல்ல. அவளும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். என்னது ஸ்கூலுக்கா? என்னடா அர்ஜுன், எதுக்கு அவங்க வேலைக்கு போகணும்னு சொன்ன? வேலைக்கு போக வேணும்னு சொல்லலாம்ல. டேய், என்ன பேசுற? அவ படிச்சிருக்கான். அவளுக்குன்னு ஒரு ஜாப் இருக்கு. மேரேஜ் ஆயிடுச்சுன்றதுக்காக நீ வேலைக்கு போகாத வீட்டுல இருன்னு நான் சொல்லணுமா? அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அவளுக்கு பிடிச்சதை அவ செஞ்சுட்டு போகட்டும். அது மட்டும் இல்ல, அவ ஃபேமிலிக்காக அவ நிறைய பண்ணணும்னு நினைக்கிறா. அதை தடுக்க நான் யாரு? ஏதோ தெரியாதனமா கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுக்காக நான் சொல்றதால அவ கேட்கணும்னு அர்த்தமா? அப்படிலாம் இல்ல. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவ அதை செய்யட்டும். அவ வேலை போட்டோம். நான் அதை கண்டிப்பா என்ன எதுவும் கேட்க மாட்டேன். எனக்கு தெரியும், அவ கண்டிப்பா தப்பான வழியில போக மாட்டான். அர்ஜுன், இப்ப பேசுனது நீதானடா? நீ இப்படி பேசுன்னு நான் கண்டிப்பா எதிர்பார்க்கவே இல்லடா. நிலா சிஸ்டருக்காக நீ இவ்வளவு தூரம் பேசுற? டேய், எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நீ மனசு மாறினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? டேய், என்ன நான் மனசு மாறிட்டேன்னு உன்கிட்ட சொன்னேன்னா என்ன? என்னடா இப்படி பேசுற? இப்பதான் சிஸ்டருக்காக இவ்வளவு பேசுன, இப்ப என்ன மனசு மாறலன்னு சொல்றேன்? டேய், வெளியில இருக்கவங்களுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிட்டு போறேன். இவ ஏன் கூட ஏன் வீட்டுல இருக்காடா? அப்படி இருக்கும்போது இவ இதை பண்ணணும்னு நான் சொல்றது தப்பா என்ன? இதுக்கு மனசு மாறிதானே சொல்லணும்னு அர்த்தம் இல்ல.
அவ வழியில போகட்டும். அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை அவ பண்ணட்டும். கண்டிப்பா நான் அதை அப்ரிஷியேட் தான் பண்ணுவேன். அவளுக்கு கண்டிப்பா மூட்டுக்கட்டியா நான் இருக்கவே மாட்டேன். இதெல்லாம் சந்தோஷமா தான்டா இருக்கு. ஆனா மனசு மாறலன்னு சொல்ற பாரு, அதான்டா கஷ்டமா இருக்கு. டி அர்ஜுன், சிஸ்டர் என்னடா பண்ணாங்க? நீ மனசு மாறலாம்ல, மனசு மாறி சிஸ்டர் கூட சேர்ந்து வாழலாம்ல. என்னடா பேசுற? டேய், நீ புரிஞ்சு பேசுறியா புரியாம பேசுறியா? என்ன ஷரத், என் லைஃப்ல என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. எல்லாமே நீ பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்க. இவ்வளவு தூரம் பார்க்குற நீயே இப்படி பேசலாமாடா? இங்க பார், நான் மனசு மாறுவேன் மாற மாட்டேனான்னு எனக்கே தெரியாது. இப்போதைக்கு என்னை அமைதியா விடுங்க. நானாவே இருந்துட்டு போறேனே, அவளா இருக்கட்டும். எனக்கு எப்போ மாறணும்னு தோணுதோ அப்ப மாறுறேன். ஒருவேளை நான் மாறாமலே கூட இருக்கலாம்ல, எனக்கு தெரியல. டே அர்ஜுன், சாரிடா. உன் சுச்சுவேஷன் எனக்கு புரியுது. இருந்தாலும் இதுல உன் லைஃப் சிஸ்டர் லைஃபும் இருக்குல்ல. ஒரு ஃப்ரெண்டாவும் சிஸ்டருக்கு ஒரு பிரதராகவும் நான் இதை சொல்லணும்னு தோணுச்சுடா. அவ்வளோதான். சரி, உனக்கு எப்போ இதெல்லாம் மாத்திக்கணும்னு தோணுதோ அப்பவே நீ மாத்திக்க. சரிடா. அந்த ஹெமார் கார்மெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கு. நான் வெளியில கிளம்புறேன், நான் கொடுக்க போறேன். ஓகேவா? என்னது கிளம்புறியா? நான் இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரம் போலான்னு நினைச்சேனே, இவன் வேற கிளம்புறேன்றானே. இப்ப நான் சீக்கிரம் போலான்னு சொன்னா அதுக்கு வேற இவன் எதனா பேசுவானே. என்ன பண்ணலாம்? என்ன அர்ஜுன், எதனா முக்கியமான வேலை இருக்கா என்ன? சொல்றா, எதனா இருந்தா சொல்லு. 2 பேரும் சேர்ந்து முடிச்சுட்டு அப்புறமாவே கிளம்புவோம். எனக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, சொல்லுடா. அது ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு பாட்டி வந்திருக்காங்கடா. பாட்டிக்கிட்ட காலையில சரியா பேச முடியலையா, அதான் ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டு பாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமேன்னு நினைச்சேன்னா நீ வேற வெளியில போறேன்னு சொன்ன உடனே அதான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். நீ கொஞ்சம் லேட்டா போறியா? நான் வீட்டுக்கு சீக்கிரம் கிளம்பட்டுமா? பாட்டி வந்திருக்காங்களா? டே அர்ஜுன், சொல்லவே இல்லை. வாடா, நான் கூட பாட்டியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. 2 பேரும் சேர்ந்து போலாமா? பாட்டியை நீ பார்க்கணும் அதானே? அதில் 8 மணிக்கு மேல வந்து பாருடா. நான் போறேன். நீ இருக்கிற பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அந்த எம்ஆர் கார்மெண்ட்ஸ்க்கு திங்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணிட்டு அப்புறம் ஒரு 8:30 வீட்டுக்கு வந்து பாட்டியை பாரு. எனக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். சரிடா, அப்ப நீ கிளம்புறியா? கிளம்பு. நான் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா பாரு. சரிடா, எனக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். டே ஷரத், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேனே, அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்னாச்சு? அதனடா உன் மச்சானுக்கு தானே, அதெல்லாம் எப்பயும் அனுப்பியாச்சு. நாளைக்கு இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்கேன். இன்டர்வியூவை நீ தான் எடுக்கணும், தெரியும்ல? நீ மார்னிங் 9 o'clock ஷார்ப்பா வந்துரு. எனக்கு தெரிஞ்சு உன் மச்சானும் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். நீ தான் எடுக்கணும், பாத்துக்க. கண்டிப்பாடா. அவனுக்கு நான் தான் இன்டர்வியூ எடுக்கணும், கண்டிப்பா எடுக்கணும். வரட்டும், மார்னிங் 9 o'clock தானே, ஷார்ப்பா வந்துடுறேன். சாரி நீலா, என்னால் லஞ்ச் டைமுக்கு உன்னை வந்து பார்க்க முடியல. அப்பன்னு பார்த்து தான் பிரின்ஸிபல் சார் எங்கள் கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டாங்க. அதனால என்னால் லஞ்ச் டைமுக்கு வர முடியலடி. சாரிடி. பரவாயில்லடி லூசர், நானும் தானே பார்த்தேன் உன் கிளாஸ்க்கு வந்த பிரின்ஸிபல் எப்படா என் கிளாஸ்க்கு வருவான்னு நானுமே கொஞ்சம் பயத்தில் தான் இருந்தேன். நல்ல வேலை, அவருக்கு இன்னைக்கு எங்கள் கிளாஸ்க்கு வரணும்னு தோணலை போல இருக்கு. மேபி நாளைக்கு வருவாருன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நான் ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் அலாட் பண்ணி வைக்கணும். நாளைக்கு காலையில் வந்ததுமே முதல்ல அவங்களுக்கு கொஞ்சம் அலாட் பண்ணணும். அது சரி, என் கிளாஸ்க்கு வந்ததும் உன் கிளாஸை உஷார்படுத்துற அப்படி தானே? சரி படுத்து வை, அதான் நல்லதும் கூட. அப்புறம் உன் கிளாஸ்க்கு வந்துட்டார்ல, அப்ப அநேகமா அடுத்து என் கிளாஸா தானே இருக்கும். சரி விடு, இங்க வந்து நம்ம ஸ்கூல் பத்தியே பேச முடியுமா? ஸ்கூலை தூக்கி ஓரம் வை. சரிடி, நீ சொல்லு. ஆமா, என்ன ஆச்சு? எதுக்கு திடீர் இந்த மேரேஜ்? என்னடி, ஏதாவது பெரிய பிரச்சனையா? நீ கல்யாணம் பண்ணுவது எப்படிடி? எனக்கு எல்லாம் டீட்டெயிலும் சொல்லுடி. நான் இதை கேட்க தான் ஆர்வமா இருக்கேன். நீலா, உன் லைஃப் நல்ல விதமா அமைஞ்சுதான். ஏண்டி, என்ன பேச விடாம நீயே பேசிக்கிட்டு போன நான் என்ன சொல்ல முடியும்? உன்கிட்ட சொல்றதுக்காக தானே இருக்கேன். கண்டிப்பா உன்கிட்ட சொல்லாம இருப்பேனா? ஆமாண்டி ஜெனி, இந்த கல்யாணம்னு ஒன்று நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் தங்கச்சி பிரியா கல்யாணத்துக்காக தான் லீவ் கேட்டு போயிருந்தேன். போன இடத்துல என்னென்னமோ ஆயிடுச்சு. போன இடத்துல பிரியா கல்யாணம் நடக்கும்போது கரெக்டாக காணாம போயிட்டா. ஐயோ, என்னடி நீலா, என்ன சொல்ற? ஆனா இது பிரியாவுக்கு லவ் மேரேஜ் தானே? பிரியா விருப்பப்பட்டதுன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவ காணாம போயிட்டாளா, இல்ல கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? எதுவுமே இல்லடி, அவ காணாம போகல, அவளுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லாமலும் இல்ல. அங்க நடந்ததே வேற. அங்க என்ன நடந்தது தெரியுமா? எதிர்படாம சீக்கிரம் சொல்லுடி, எனக்கு தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. என்ன நடந்ததுன்னு சீக்கிரம் சொல்லுடி, எனக்கு கேட்கணும். கோவப்படாதடி, சொல்றேன் கேளு. என்னடி நீலா, இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தது கூட பெரிய விஷயம் இல்லை. இந்த சம்பவத்தில் ஒன்றும் பலியாட ஆக்கிட்டாங்க பாரு. அதை நினைக்கும் போது தான் எனக்கு ஆத்திரமா இருக்கு. நான் மட்டும் கல்யாணத்துக்கு வராமல் போயிட்டேன்டி.
நான் மட்டும் வந்திருந்தேன் கண்டிப்பா அங்க உனக்கு கல்யாணம் நடக்கவே விட்டுருக்க மாட்டேன் நான். ஏண்டி அது எப்படி? அவரை முன்ன பின்ன நீ பார்த்தது கிடையாது, அவருக்கும் உன்னை யார் எவருன்னு தெரியாது, திடீர்னு அவர் உன் கழுத்துல தாலி கட்ட சொன்னாங்க, நீ எப்படி இதுக்கு சம்மதிச்ச? எருமை, என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே? பேசி முடிச்சிட்டியா? ஆமா, நான் தான் எனக்கு எப்படா கல்யாணம்னு அலைஞ்சிட்டே இருந்தேன் பாரு. ஏண்டி வந்த மாப்பிள்ளையே ஓட விட்டவன் நானு, அது உனக்கு தெரியாதா என்ன? உனக்கே தெரியும்ல என்னை பத்தி. அட ஆமா, இதை மறந்துட்டேனே. உன்னை பொண்ணு பார்க்க வந்தவனுங்களே கதற ஓட விட்டவளாச்சே. சேலரிய என் வீட்டுக்கு தான் பாதி தருவேன், மீதி பாதியை தான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லியே ஓட விட்டவளாச்சே. அப்புறம் எப்படிடி இது? எப்படி இதெல்லாம் சாத்தியம்? எப்படின்னா அதான் சொன்னேன்ல, எங்க அப்பா அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தரை தேடிட்டு இருந்தாங்கன்னுட்டு, கடைசியில அந்த ஃப்ரெண்டே இந்த மாப்பிள்ளையோட அப்பா தான். அத்தாடி, உன் கல்யாணத்துல நிறைய ட்விஸ்ட் இருக்கு போல இருக்கே. ஆமா, எல்லா ட்விஸ்டையும் கடந்து ஃபைனலா கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் மட்டும் இல்ல, மாறு வீட்டுக்கும் போயிட்டு வந்தாச்சு. சரி, மேடம் மேரேஜ் ஆனது நினைச்சு வருத்தப்படுவீங்கன்னு பார்த்தா நீ வந்ததுல இருந்து கொஞ்சம் கூட உன் முகத்துல வருத்தமே இல்லையேடி. ஏனிலா, அப்போ உனக்கு அந்த மாப்பிள்ள சார பிடிச்சிருக்கா என்ன? அப்படி பிடிச்சிருக்குன்னு ஓப்பனா சொல்லிட முடியாது. ஆனா அவரு ஒரு ஜென்டில்மேன், ஒரு நல்லவர், தெரியுமா? என்ன இது பேசுறது? நிலா மேடம் தானா? நிலா மிஸ், நீங்க தானே பேசுறது? உங்களை பொண்ணு பார்க்க வந்தவனுங்களே ஓட விரட்டி விட்டவங்க நீங்க. அது போதாதுன்னு நம்ம ஸ்கூல்லையே 4-5 சொல்லு பார்த்தீங்க, உன் பின்னாடி சுத்துச்சிங்க, கண்ணும் காணாம சார் தான் போங்கடா அப்படின்னு நீ போயிட்டு இருந்தவ. இப்போ என்னடானா அவர் நல்லவர், ஜென்டில்மேனு, பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனா அப்படின்னு ராகெல்லாம் வலிக்கிறேன். நீலா என்னடி, என்ன கணக்கு? கணக்கு டீச்சர் தான் நீங்க, ஆனா யாரையும் கணக்கு பண்றீங்க போல இருக்கே. என்னங்க, யாரை கணக்கு பண்றீங்க? ஏ லூசு, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் யாரை கணக்கு பண்ண போறேன்? நானும் யாரையும் கணக்கெல்லாம் பண்ணல, இந்த மாதிரின்னு சொல்றேன். உனக்கு ஒரு தெரியுமாடி, எங்க 2 பேருக்கும் பிடிக்காம தான் கல்யாணம் ஆச்சு. பிடிக்காம கல்யாணம் ஆச்சுல, அவர் என்னை திட்டிகிட்டே இருக்கணும்ல, என்னை பார்த்து முறைச்சிட்டே இருக்கணும்ல. ஆனா அவர் அப்படி பண்ணல, தெரியுமா? முறைப்பாரு, ஆனா அது முறைக்கிற மாதிரி இருக்காது. திட்டுவாரு, ஆனா அது திட்டுற மாதிரி இருக்காது. ஐயோ, ஏ நிலா, இப்ப நீ என்ன தாண்டி சொல்ல வர? உனக்கு அவரை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? அவர் முறைக்கிறாரா முறைக்கலையா? அவர் உன்னை திட்டாரா திட்டலையா? என்னடி பண்றாரு? இப்படியும் சொல்ற அப்படியும் சொல்ற, நான் எப்படி எடுத்துக்கிறது? எனக்கு ஒழுங்கு மறதியா தெளிவா சொல்லு. இரு கோவப்படாத, நான் தெளிவாவே சொல்றேன். அதாவது அவருக்கு என்ன பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணாரு. இப்ப வரைக்கும் என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன பெருசான திட்ட மாட்டாரு. என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு போல பேசுவாரு, தெரியுமா? திட்டுவாரு, ஆனா அது திட்டுற மாதிரி இருக்காது. என்ன முறைப்பாரா, அது முறைக்கிற மாதிரி இருக்காது. நீலா, இப்ப நீ சொன்னது தெளிவா சொன்ன, அப்படிதானே? நீ இப்போ தெளிவா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க, அப்படிதானே? எருமை, இப்போ குழப்பி தான் நீ வச்சிருக்க. எப்போடி, நான் இப்ப தெளிவா தான் சொன்னேனே. அதான் சொல்றேன்ல, அவருக்கு என்ன பிடிக்காதுதான், அதுக்காக அவர் என்ன பிடிக்காத மாதிரி நடந்துக்க மாட்டாரு, அதுக்காக பிடிச்ச மாதிரி நடந்துக்க மாட்டாரு. அவருக்கு எம்மது கோவம் தான், ஆனா கோவப்பட மாட்டாரு. அம்மாடி தெய்வமே, இல்ல இப்ப நம்ம அந்த டாபிக்கே போக வேணாம், நீ அதை விட்டு. உன் புருஷன் மொத்தத்துக்கு நல்லவர், அவ்வளவுதானே? அதோட போதும், அதோட நிறுத்திக்க. எனக்கு இப்ப அது வேண்டாம். நீ எப்படி இருக்க? உனக்கு லைஃப் பிடிச்சிருக்கா? உனக்கு அவரை பிடிச்சிருக்கா? உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இருக்கா? ஏன்னா சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணி இதோ ஓடிடுச்சு, 4-5 நாள் ஓடிடுச்சு. இப்போ உனக்கு எப்படி இருக்கு? நீ அவர்கிட்ட பேசுறியா? அவர் உங்ககிட்ட பேசுறாரா? நீங்க 2 பேரும் சேர்ந்தாச்சா? சிச்சி, என்னடி ஜெனி பேசுற? அவரே பாவம், விருப்பம் இல்லாம தான் என் கழுத்தை தாலியை கட்டியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் என்கிட்ட பேசுறதே பெரிய விஷயம். இதுல நீ என்னடானா சேர்ந்துட்டீங்களா சேர்ந்துருக்கு சேரலையான்னு கேட்டுட்டு இருக்கேன். அப்படிலாம் எதுவும் இல்லடி, அப்படிலாம் எதுவும் நடக்க போறதும் கிடையாது. நீலா, என்னடி பேசுற? அப்படியெல்லாம் எதுவும் நடக்க போறது கிடையாதா? அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? என்னடி பேசிட்டு இருக்கா? இங்க பாரு, இதெல்லாம் இப்படியும் விடக்கூடாது. அவருக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, வேற வழி இல்லை. நீ அவருக்கு ஒய்ஃப் ஆயிட்டா, அவர் உனக்கு ஹஸ்பண்ட் ஆயிட்டாரு. இனி நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துதானடி ஆகணும். அதுக்கான ஸ்டெப் எடுங்க. இங்க பாரு, அவருக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் தான்,
லவ் பண்ண பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ண முடியலையேன்னு அவருக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கதான். அந்த கஷ்டத்துலேருந்து அவரை வெளியில கொண்டு வாடி. அதனடி ஒரு நல்ல ஒய்ஃப் காலகு. இங்க பாரு நிலா, இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது. நீ அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவர் மனசை மாத்து. அவர் மனசை மாத்தி நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கான வழியை பாரு. ஜெனி, இப்போதைக்கு எனக்கு அதை பத்தின ஐடியாவே இல்லை. பார்க்கலாம், அது எப்போ நடக்கணும்னு இருக்கோ நடக்கட்டும். அதனால எனக்கு இப்போ அதை பத்தின எந்த ஐடியாவும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்கிட்ட நல்லா பேசுறாரு. ஒரு ஃப்ரெண்டா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்காரு தெரியுமா? ஸ்கூல்ல எப்படி நீயும் வீட்டில் எப்படி விச்சுவோம் அந்த மாதிரி அங்கே அவர் தெரியுமா? எனக்கு முதல்ல என் தம்பி விச்சு, 2வது நீ. ஆனால் இப்போ உங்கள் 2 பேரையும் தாண்டி எனக்கு இப்போ அவர் எல்லாரை விட பெஸ்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுடி. ஹே நிலா, இவ்வளோ தூரம் பேசுகிறேன் அப்படின்னா அப்போ உனக்கு அவர் மேலே? ஏய், அப்படின்னா எதுவும் இல்லை. எனக்கு அவர் ஒரு ஃப்ரெண்டா ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் என்கிட்ட பேசுகிற விதம், என்கிட்ட பழகிற விதம் எல்லாமே ஒரு ஃப்ரெண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்டா? பார்க்கலாண்டி எத்தனை நாளைக்கு இந்த ஃப்ரெண்டு ஸ்டோரின்னு. ஏய், அதெல்லாம் எப்பவுமே அவர் எனக்கு ஃப்ரெண்டு தான். நீ இப்போ அவருக்கு வேற நான் ஃபோன் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ஃபோன் பண்ணா அவர் எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியலையே. அதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன்னு அப்புறம் என்ன, ஃபோனை பண்ணி பேசு. என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு கேளு. பண்ணணும்னு தான் தோணுது. ஆனால் நான் பண்ணா அவர் என்ன நினைப்பாருன்னு தெரியலையே. சரி வேண்டாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவேல. வீட்டுக்கு போய் பார்த்துக்கிறேன். சரி, வீட்டுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஆட்டோ வேற புக் பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். நான் கிளம்புறேன். என்னது ஆட்டோவா? ஏய், உன் ஹஸ்பண்ட் வந்து உன்னை பிக்கப் பண்ணி போட்டாரா? அது சரி. ஏய், அவர் வேலையை பார்க்க வேணாவா? என்னை கூட்டிகிட்டு போகிறதுமா அவருக்கு வேலை? நீ வேற ஒன்று. எனக்கு போக தெரியாதா வர தெரியாதா? அதெல்லாம் நான் போய் நான் வந்துப்பேன். சரி, எனக்கு நேரம் ஆகுது, நான் வீட்டுக்கு போகிறேன். அவர் வந்துடுவாரு, நான் போய் பார்க்கணும். கிளம்புறேன். ஐயோடா, ரொம்பதான் அவருன்னு ஒரே முட்டை அவர் பின்னாடியே போயிடாதடி. இந்த ஃப்ரெண்டையும் கொஞ்சம் பாரு. சிப்பா நீலா, உன் மனசுக்குள்ள காதல் வந்துருச்சு. ஆனா அது காதல் இல்லைன்னு சொல்லுவேன். கூடிய சீக்கிரமே இது காதல் தானே உன் மரமண்டைக்கு புரிஞ்சிரும்டி. அத்தை, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மருமக இங்க வருவா. அப்போ அவகிட்ட நீங்க தான் அத்தை இதெல்லாம் சொல்லி அவளை அர்ஜுன் ரூமுக்கு அனுப்பணும். அத்தை, இவங்க 2 பேரும் ஒரே ரூம்ல இருந்தாதான் எல்லாம் காலகாலத்தில் நடக்க வேண்டியது நடக்கும். உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். அம்மாடி மருமகளே, பஞ்சம் நெருப்போம் பக்கத்துல இருந்தாதான் பத்தும். அது எனக்கு தெரியாது. பஞ்சு ஒரு மூலையிலையும் நெருப்பு ஒரு மூலையிலையும் வச்சா எங்க இருந்து பத்துறது? அதுக்கு தானே வந்திருக்கேன். பத்த வச்சிருவோம். வரட்டும், என் பேத்தி வரட்டும். என் பேத்தியை எப்படி என் பேரை கூட சேர்த்து விடுறேன்னு பாரு. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இவ்வளோ நாள் நான் தனியா கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு சந்தோஷமே. எப்படியும் என் மருமகளும் மகனும் நல்லபடியா சேர்ந்துருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சாத்த. நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? கவலைப்படாதீ மருமகளே. உன் மருமகளை அம்மா வாக்கி விட்டுட்டு தான் இங்க இருந்து நான் கிளம்புவேன். நீ கவலைப்படாத. சரி, நீ என்ன பண்ணு, என் பேத்தியை கூப்பிடு. அவ வரட்டும். அவளை வச்சு என் பேரனையும் கூப்பிட்டு வச்சு நான் சொல்ல வேண்டிய விதத்துல சொன்னா 2 பேரும் ஒரே ரூம்ல தான் இருப்பாங்களே. இன்னைக்கு மட்டும் இல்ல, இனி காலத்துக்கும் அவங்க 2 பேருக்கும் ஒரு ரூம் தான். இனி எக்காரணத்து கொண்டும் தனி ரூமுக்கெல்லாம் போகவே மாட்டாங்க. போகவும் இந்த பார்வதி விட மாட்டா. இது போதும் அத்தை, இதோ இப்பவே கூப்பிடுறேன். நிலா, அம்மாடி மருமகளே எங்கம்மா இருக்க? அத்தை கூப்பிட்டீங்களா? அத்தை சொல்லுங்க அத்தை. அடியே மருமகளே, உன்னை நான் கூப்பிடலடி அம்மா. இதோ என் மாமியா தான் உன்னை கூப்பிட்டு விட்டாங்களே. என் பேத்தியை பார்க்கணும், வேலை விட்டு வந்ததும் கொஞ்சம் டயர்டா இருந்தாலே அவளை நான் பார்க்கல, இப்ப கூப்பிடுன்னு சொன்னாங்க. அதான் கூப்பிட்டேனே. நீ அத்தை பாட்டி கூப்பிட்டாங்கன்னு சொன்னா முடிஞ்சு போகுது. இதுக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன்? அது சரி அத்தை, மாமியார் வந்ததுல இருந்து நீங்க மருமகளாவே மாறிட்டீங்க அத்தை. ஆமா, அப்புறம் என் மாமியாருக்கு நான் மருமகள, அப்போ அப்படித்தானே இருக்கணும். உங்களை 2 பேரையும் பார்த்தா மாமியார் மருமக மாதிரியே இல்ல. நீங்க 2 பேரும் அம்மா பொண்ணு மாதிரி பேசிக்கிறீங்க. நீங்களா போய் வெளியில சொல்லிடாதீங்க மாமியார் மருமகன்ட்டு. அடியே பேத்தி, நீங்க 2 பேரும் பேசிக்கிறது மட்டும் என்ன மாமியார் மருமகளை பேசிக்கிற மாதிரியா இருக்கு? அவ என்னமோ வாடிங்கிறதும் போடிங்கிறதும், நீ என்னமோ அத்தனை சினுங்கிறதும் என்னடி நடக்குதுங்க? அவ உனக்கு ஃப்ரெண்டு மாதிரி பேசிட்டு இருக்கா, நீ அவ கூட சேர்ந்து ஃப்ரெண்டு மாதிரி ஆயிட்ட. ஆமா பாட்டி,
அத்தை எனக்கு எப்பவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டு, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு அம்மா, என் அம்மா. அது சரி, என் மருமக பார்த்து எடுத்திருந்தா கூட இப்படி ஒரு தங்கத்தை தேர்ந்தெடுத்திருக்க மாட்டாங்களே. இந்த தங்கம் இங்க வந்து சேரணும்னு விதி இருந்திருக்கு. அதான் என் பேரனுக்கு இந்த தங்கமே வந்து கிடைச்சிருக்கு. டே பேராண்டி, இப்ப இருக்கிறது ஒரு பொக்கிஷம். இதை கெட்டியமா பிடிச்சிக்கடா. நீ பிடிச்சிக்கலனாலும் நான் பிடிச்சிக்க வச்சிருவேன். பாட்டி சொல்லுங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? நீலாமா இருமா, என் பேரனும் வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு நான் சொல்றேன். கமலம், என் பேரனை கொஞ்சம் கூப்பிடுமா. இதோ கூப்பிடுறேன். அர்ஜுன், அர்ஜுன், டே அர்ஜுன் எங்கடா இருக்க? கொஞ்சம் இங்க வா, கிச்சனுக்கு வாடா. ஆமா அர்ஜுன், பாட்டி தான் உங்ககிட்டயும் நிலா கிட்டே என்னமோ பேசணுமாமா, அதுக்கு தான் கூப்பிட்டாங்க. பேசணுமா? ஓய் குல்ஃபி, என்னடி ஏதாவது பஞ்சாயத்து வளர்ச்சி வச்சிருக்கேன் என்ன? ஐயோ சார், நான் அப்படிலாம் எதுவும் வளர்க்கல சார். ஏதோ பாட்டி தான் பேசணும்னு சொன்னாங்க. என்னன்னு எனக்கும் தெரியாது சார். என்கிட்டயும் பேசணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அடுத்து உங்களை கூப்பிட்டாங்க. இப்போ நான் உங்க கூட சேர்ந்து சார் நின்றுட்டு இருக்கேன். ஏன் எப்ப பாரு என்ன சந்தேகப்படுறீங்க சார் நீங்க? குல்ஃபி, ஏதாவது பஞ்சாயத்தா தானே கேட்டேன். அதுக்கு ஏன்டி இப்படி பேசுறேன்? காதுல இருந்து ரத்தமே வந்துடும் போல இருக்கு. சரி அமைதியா இரு, நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இப்படி நீங்களும் ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டு போகணும் சார். அதை விட்டுட்டு நோண்டி நோண்டி என்கிட்ட கேள்வி கேட்க கூடாது சார். அதுக்கு தான் இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேனே. எப்படி எக்ஸ்பிளனேஷன்? தனியா கிடைப்பல, அப்ப இருக்குடி உனக்கு. ஐயோ சார், நான் உங்க ரூம் பக்கமே வர மாட்டேனே. நானாவது உங்ககிட்ட தனியா கிடைக்கிறதாவது கிடைக்க மாட்டேனே. என்ன பண்ணுவீங்க? குல்ஃபி இரு, பாட்டி என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தாண்டி உனக்கு இருக்கு. கேட்டுக்கோங்க, எனக்கு என்ன? பாட்டி என்னாச்சு? ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, என்ன பாட்டி? ஆமா, நீங்க டைம் ஆகுது, படுக்க போகலையா? அம்மா பாட்டி சாப்பிட்டாங்களா இல்லையா? டேப்லெட்லாம் போட்டாங்களா? ஏலாண்டி, இந்த பாட்டிக்கான எல்லா வேலையும் முடிஞ்சது. இனி போய் படுக்க வேண்டியதான் வேலை. முதல்ல உங்களை ரூமுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரூமுக்கு போலான்னு இருந்தேன். அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேனே. பாட்டி ஏன் எங்களுக்கு ரூமுக்கு போக தெரியாதா? அதெல்லாம் நாங்க பார்த்து போய்க்கிறோம். நீங்க போய் படுங்க பாட்டி, போங்க. டைமுக்கு படுங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க. அங்க இருந்து வந்தது எதுக்கு? நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் தானே. இங்க வந்து என்னமோ இவ்வளவு நேரம் முடிச்சுட்டு இருக்கீங்க. அம்மா பாடி கூட்டிட்டு ரூமுக்கு போங்கம்மா, நான் கிளம்புறேன். ஏய் குல்ஃபி, நீங்க போய் படுப்போ. டேய் பேராண்டி, நில்லுடா. நான் பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னமோ என்ன படுன்னு சொல்லிட்டு அவளையும் படுன்னு சொல்லி நீ எங்கே போற? ஆமா, அவளை படுன்னு சொன்னீங்க, எங்க போய் படுக்க சொல்ற? நீ எங்கே போற? ஆமா, இங்க என்னடா நடக்குது? அடியே கமலம், உன்னதான் கேக்குறேன், இங்க என்ன நடக்குது? ஆஹா, பாட்டிக்கு வேற நடந்த விஷயம் எதுவும் தெரியாதுல்ல. இப்ப அவ வேற ரூம்ல இருக்கா, நான் வேற ரூம்ல இருக்கானா? பாட்டி பத்திரகாளியா மாறிடுவாங்களே. இப்ப என்ன பண்றது? அர்ஜுன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். பாட்டி பத்திரகாளியா மாறிடுவாங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வேற வழி இல்ல, நிலாவை அவன் ரூமுக்கு கூட்டிட்டு போய் தான் ஆகணும். இது போதுண்டா மகனே. பாட்டியை கூப்பிட்டு வர வச்சதுக்கு எனக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது. என்ன பேராண்டி, கேட்க கேட்க திருத்தனை முடிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆமா, ரெண்டு பேரும் வேற வேற எங்க போறீங்க? என்ன நடக்குதுங்க? அது ஒண்ணு இல்ல பாட்டி, நான் குல்ஃபி வாய் மூடிடி. அது ஒண்ணு இல்ல பாட்டி, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னதான் போய் படுக்க போக போறோம். அது ஒரு வார்த்தையா சொல்லிட்டேன். நீ போய் படுடி, நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு ஒரு கோர்வையில மாத்தி சொல்லிட்டேன் பாட்டி. என்னடி லுக்கு? நீங்க மாத்தி சொல்றீங்க சார். நான் என் ரூம்ல போய் படுப்பேன், நீங்க உங்க ரூம்ல எல்லாம் படுப்பீங்க. ஆனா பாட்டி கிட்ட மாத்தி சொல்றீங்களே. ஐயோ சார், அதுக்குதான் நீங்க எதுவும் பேசக்கூடாது சொல்றது. இருங்க, நானே பாட்டி கிட்ட தெளிவா சொல்றேன். குல்ஃபி வாய் மூடு. ஏதாவது பாட்டி கிட்ட உளறி வச்சேன், அவளு என்ன நடக்கும்னு தெரியாது பாத்துக்க. என்ன சார், உண்மையை சொன்னா ஏதோ திட்டுறீங்க. பாட்டிக்கிட்ட நீங்க போய் சொல்லிட்டு என்ன திட்டுறீங்க? வாயை மூடிட்டு அமைதியா இருக்கணும், எதுவும் பேசக்கூடாது, மூச்சு வரக்கூடாது சொல்லிட்டேன். அமைதியா இரு. அம்மாடி பேத்தி, உன் மாமியாரு பாலை காய்ச்சி வச்சிருக்கா, அதை எடுத்துக்கிட்டு உன் புருஷனுக்கு கொண்டு போய் ரூம்ல கொடுத்துட்டு போய் ரெண்டு பேரும் பாடுங்க. ரூமை நல்லா அடைச்சிக்கிட்டு பாடுங்க, போங்க. பாட்டி நீங்க போய் பாடுங்க, நாங்க போய் படுப்போம். அடே பேராண்டி, எனக்கு இப்போ தூக்கம் வரல. நீங்க ரெண்டு பேரும் ரூமுக்குள்ள போங்க, அப்புறமா நான் போய் தூங்கிக்கிறேன். ரெண்டு பேரும் முதல்ல போங்க, மணி 10 தாண்டிது பாரு, போங்க. இதுக்கப்புறம் எப்போ போய் படுத்து எப்போ இதெல்லாம்? சரி சரி, கிளம்புங்க கிளம்புங்க, காலையில வர நேரத்துக்கு ஏந்திரிக்கணும்ல. ரெண்டு பேரும் வேலைக்கு வர கிளம்பணும், போங்க. பாட்டி வேற ஏதோ நினைப்பல அனுப்புறாங்களே. அது சரி, இவன் நம்ம கூட ரூம்ல இருந்தா கரெக்ட் தான், நல்லாதான் இருக்கும். ஆனா பாட்டியோட நினைப்பு தப்பா இருக்க. இவன் நம்ம கூட ரூம்ல வந்து படுப்பாளா, இல்ல இவளுக்கு அதுல இஷ்டம் இல்லையா? என்ன பண்ண? அடே பேராண்டி, இது என்ன யோசிச்சுக்கிட்டு? அம்மாடி பேத்தி, போ. கமலம், அவ கையில பாலை கொடு, அவ கொண்டுட்டு போட்டோம். இப்படியே ரெண்டு பேரும் இங்கே நின்றுட்டு இருந்தாங்கன்னா காலகாலத்துல ஆக வேண்டியது எதுவும் ஆகாது பாத்துக்க. கமலம், பாலை கொடுத்து அனுப்பு, ரெண்டு பேரும் உள்ள போகட்டும். பேராண்டி, இங்க நின்று என் பேத்தியை பார்த்தது போதும், நீ ரூமுக்கு போ. என் பேத்தி பின்னாடியே வருவா, போடா பேராண்டி. அது பாட்டி. அர்ஜுன், அத பாட்டி சொல்றாங்களப்பா,
நீ ரூமுக்கு போப்பா. நீலா பின்னாடியே வருவா. நீ போப்பா. இவ வேற முடிக்கிறாளே. சரி ரூமுக்கு வரட்டும், சொல்லி புரிய வைப்போம். என்ன நடக்குது இங்க? நம்ம உண்மையை சொல்ல போனா இவர் என்னமோ ஓ ஓ அப்படின்னு குலைக்கிறாரு. அந்த பாட்டி என்னடானா ஒன்னும் ரூமுக்கு போனது கூட பாலை வேற கொண்டு போனது. ஆமா, இந்த பாட்டி இப்ப நமக்கு என்ன பண்றாங்க? ஐயோ, இந்த பாட்டி வேற சும்மா இல்லாம இவர் கூட கோத்து விடுறேன்னு உள்ள அனுப்பி விட்டுருச்சு. இந்த மனுஷன் வேற முறைக்கிறாரு. நல்ல வேலை, நானே இவளை இப்பதான் உள்ள கூப்பிடுறதுன்னு நினைச்சேன். பாட்டி நல்ல வேலை பண்ணாங்க. என்ன திரு திருன்னு முழிக்குது? ஓ, நான் திட்ட போறேன்னு பயத்துல இருக்கா. அடியே, நீயாவது பயப்படுறதாவது. ஆனாலும் நம்ம உடனே சம்மதிச்சிடக்கூடாது. அப்படி மட்டும் சரின்னு சொல்லிட்டோம், இவ வாய் இன்னும் அதிகமாயிடும். அவள இரு, உனக்கு கொஞ்சம் திட்டி மிரட்டி வச்சாதான் உனக்கு என் மேல கொஞ்சம் பயம் இருக்கும். சுட்டித்தனத்தை கொஞ்சம் அடக்கி வைக்கணும்ல, அடக்குறேன்டி இரு. சுட்டி சுட்டி வால கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி, பட்டி வட்டியும் முதலுமா வாங்கி கொள்ளடி. ஆத்தாடி மொத்தடியாவது காத்தடியாவது இண்டி குல்ஃபி பார்த்து வர மாட்டேன். கண்ணு என்ன பின்னாடி வச்சுட்டு இருக்கான். சார், சும்மா சும்மா ஏன் ஏத்திட்டாதீங்க சார். நீங்க கூட தான் பாருங்க. ஊஞ்சலா, இந்த சந்தேகம் நீ வந்ததால